கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் சார்பாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை பார்ப்பவர்களாக இருக்கட்டும், நம்ம ஜெடிடியா டிஜிட்டல் சேனல் குரூப்ஸாக இருக்கட்டும், அல்லது ஊழியம் செய்கிற நாங்களாக இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு கோடான கோடி நன்றி பலிகளை, துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளையும் நாம் ஏறெடுப்போம். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமாம், ஒரே ஒரு பாடலோடு நாம் அவருடைய பரிசுத்தமான வசனங்களுக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஜெபிக்கலாமா? ஜெபம். தாகம் தாகம் என்றே எனக்காயேங்கி நின்றீர், தாகம் தாகம் என்றீர், தனியாயேங்கி நின்றீர், பாவங்கள் சுமந்தீர், எங்கள் பரிகார பலியானீர், பாவங்கள் சுமந்தீர், எங்கள் பரிகார பலியானீர். ஆம் பிதாவே, எங்களுக்காக நீங்கள் சிந்தின இரத்தம், எங்களுக்காக நீங்கள் சகித்த சிலுவை பாடுகள், எங்களுக்காக நீங்கள் சுமந்த முள்முடிகள் ஒரு நாளும் வீண் போகாதபடி உம்முடைய நாமத்தை இந்த பூமியிலே நாங்கள் மகிமைப்படுத்த, பிரஸ்தாபப்படுத்த எங்களை தகுதிப்படுத்தும். மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மட்டுமல்ல, இந்த வீடியோ பதிவை நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இப்பொழுது நாங்கள் அல்ல ராஜா, உம்முடைய நாமம் மகிமைப்படணும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் எங்களை அரவணைத்துக் கொள்வதாக. மீட்பர் இயேசுவின் வல்லமையுள்ள நல்ல திரு நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாட்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக போய்கிட்டு இருக்கு. வசனங்களுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இப்பொழுது நம்மளது நம் மத்தியில் இடைபடுவாராக. ஆமென். அல்லேலூயா. சரி, பாருங்க, சத்துருக்களுக்கு பிரதி பலன் அளிப்பவர் என்று சொல்லி நாகும் 1 அதிகாரம் 1 முதல் 7 வரையிலும் போட்டிருக்கு. அப்புறம் தீமை வேண்டாமே, எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறார். ஆபகுக் மூலமாக ஆபகுக் நல்ல ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசி, நாகும் நல்ல ஒரு அருமையான தீர்க்கதரிசி. இவங்க எல்லாம் இந்த பூமியில் ஜெயம் பெற்றவர்கள். ஆமென். ஆமாம், பாருங்கள், பரிசுத்த ஆவியானவருக்காக அவர் என்ன சொல்ல சொன்னாரோ அதை அப்படியே சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமாம், பாருங்கள், இன்றைக்கி அவங்க சொன்ன வசனங்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கு. அல்லேலூயா. அப்புறம் நம்ம பரிசுத்த ஆவியானவர் கைவிடாத ஒரு நேசர். ஆமென். அவரும் ஆபகுக் மூலமாக தான் சொல்கிறார். 3 அதிகாரத்தில் 17, 18, 19 போட்டிருக்கு. அப்புறம் நம்ம பரிசுத்த ஆவியானவரை விட்டு நாம் என்ன செய்யக்கூடாதாம்? பின்வாங்கவே கூடாதாம். எந்த ஒரு சூழலிலும் நிச்சயமாக அவர் ஜெயம் தருவாருங்கிற ஒரு முழு விசுவாசம் வேண்டும், நமக்குள் வேண்டும். ஆமென். அது போட்டிருக்கு. செப்பனியாவில் போட்டிருக்கு. 1 அதிகாரம் 5 முதல் 5 வரை. நம்ம 5 வசனம் 10. ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் தந்த உயிருள்ள வசனங்களை அசட்டை பண்ணக்கூடாதான். இன்றைக்கி அசட்டை பண்ணுறதுனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாடுகள். அப்புறம் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய்ங்கிறார். நம்ம அடிக்கடி நம்ம ஜெபத்தில் யூஸ் பண்ணுற அருமையான ஒரு உயிருள்ள வேர்டு. ஆமென். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஸ்தோத்திரம். ஆமாம், உனக்கு விரோதமாக போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஸ்தோத்திரம். அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வசனங்களை தந்துக்கிட்டு இருப்பார். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம வாசிக்கலாமா? நாகும் 1 அதிகாரம் ஆமாம் 1 முதல் 7 வரையில் என்ன போட்டிருக்குன்னு நம்ம தியானிக்கலாம். அல்லேலூயா.
வசனங்கள் தான் நமக்கு முக்கியம். பாருங்க, நினிவேயின் பாரம், எல்கோசானாகிய நாகூமின் தரிசன புஸ்தகம். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரிகட்டுவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்கான கோபத்தை வைக்கிறவர். என்னடா நம்ம பிரேயர் பண்ணி ஒன்றும் கேட்கலையேன்னு இன்னைக்கு நிறைய பேருடைய மனம் அங்கலாய்ப்பாக இருக்கும். ஒரு நாள் அப்படி இல்லை. நிச்சயமாக நம்ம ஜெபத்தை கேட்பார். ஆமென். பாருங்க, கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாத தூளாய் இருக்கிறது. அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். பாசானும் கர்மேலும் சோர்ந்து லீபோனின் செழிப்பு வாடி போகும். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போகும். அவருடைய கோபத்திற்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிரக கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினியை போல இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள் பேர்க்கப்படும். கடைசியாய் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. அப்புறம் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இவ்வளவு அருமையான வசனங்களை தந்திருக்கிறார். இன்னைக்கு நேரத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அது இன்றும் உயிரோடு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அடுத்தால பாருங்க, தீமை வேண்டாமேங்கிறார். இந்த உலகத்தில் ரொம்ப ஞானமாக நடக்கணுங்கிறார். ரொம்ப ஞானமாக நடக்கணும், தீமை வேண்டாம். வாசிக்கலாமா? அதே ஆபகுக்கு தான் சொல்கிறார். ஆபகுக்கு மூலமாக ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வரை பாருங்க. தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படிக்கு தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ. அப்பா, ஆமாம். பாருங்க, இவளை செழிப்பப்பட்டு பாருங்க. தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படிக்கு தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ. அநேக ஜனங்களை வெட்டி போட்டதினால் உன் வீட்டுக்கு வெட்கம் உண்டாக ஆலோசனை பண்ணினாய். உன் ஆத்துமாவுக்கு விரோதமாக பாவம் செய்தாய். கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சியிலிருந்து சாட்சியிடும். இரத்த பழிகளாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ. இதோ ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்து ஜனங்கள் விருதாவாக இழைத்து போகிறது கர்த்தருடைய செயல் அல்லவோ. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆக தீமை வேண்டாமேங்கிறார். அதனால் சிலருடைய பாவங்கள் பின்தொடரும். சிலருடைய பாவங்கள் அவங்க எலும்புகளோடு ஒட்டி கொள்ளும். ஆமாம், சிலருடைய பாவங்கள் அவங்க வீட்டு வாசல் படியில் படுத்துக்கொள்ளுமா. அதனால் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக ஞானமாக இந்த பூமியில் இருக்க சொல்கிறாரு. தீமை வேண்டாங்கிறாரு. எதுக்கு? ஆமாம், ரோட்டில் போகிற வம்பு நம்ம வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக சாப்பிட முடியுமா? நிம்மதியாக வெளியே போய் வர முடியுமா? யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. அதனால தான் ஒரு சந்ததியை இந்த பூமியில் படைச்சிருக்கிறாரு. அந்த சந்ததியில் யார் யாரெல்லாம் சேரணுமோ அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை போல பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க அவர் விரும்புகிறார். இந்த பூமிக்கு பரிசுத்தத்தை கொண்டு வந்ததே அவர் தான். ஆமாம், நன்மையான காரியங்களை, சமாதானமான காரியங்களை,
பூரண திருப்தியான காரியங்களை, பூரண கிருபை உள்ள காரியங்களை அவர் ஜனங்களுக்கு தரணும்னு ஆசைப்பட்டாலும் நாம் விலகி விலகி போகிறோம். அல்லேலூயா. அதனால் கவனமாக இருங்கிறார். அல்லேலூயா. சரி, அடுத்தால பாருங்க. எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்கிறார் அடுத்தாலையும். அதே ஆபகுக்கு மூலமாக தான் வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் பாருங்க, 18, 19, 20 போட்டிருக்கு. சித்திரக்காரனுக்கு அவன் செய்த சுரூபமும் ஊமையான தெய்வங்களை உண்டு பண்ணி தான் உருவாக்கின சுரூபத்தை நம்பினவனுக்கு வார்க்கப்பட்டதும் பொய் போதகம் பண்ணுகிறதுமான விக்கிரகமும் எண்ணத்திற்கு உதவும் போட்டிருக்காரு. இப்போ ஒரு வீடு பூட்டியிருக்கு, நல்ல கவனிங்க. ஒரு வீடு பூட்டியிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு வீடு பூட்டியிருக்கு பாருங்க. பூட்டினா எவ்வளோதான் கதவு தட்டினாலும் எப்படி திறப்பாங்க? அதே மாதிரி நல்ல உண்மையாக தூங்குறவங்கள டக்குன்னு தட்டினா எழும்பிடுவாங்க. அவன் தூங்குறது போல பாசாங்கு பண்ணுனா அவன் எழுப்ப முடியுமா? அதான் சொல்கிறாரு. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. சித்திரக்காரனுக்கு அவன் செய்த சுரூபமும் அவன் செய்த ஊமையான தெய்வங்களை உண்டு பண்ணி தான் உருவாக்கின சுரூபத்தை நம்பினவனுக்கு வார்க்கப்பட்டதும் பொய் போதகம் பண்ணுகிறதுமான விக்கிரகமும் எண்ணத்திற்கு உதவும்னு கேட்டிருக்கிறார். அடுத்தல பாருங்க, மரத்தை பார்த்து விழி என்றும். பாருங்க, மரத்தை பார்த்து விழி என்றும், ஊமையான கல்லை பார்த்து எழும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கும் ஐயோ. அது போதிக்குமோ? இதோ அது பொன்னும் வெள்ளியுமான தகட்டால் மூடப்பட்டு இருக்கிறது, அதற்குள்ளே சுவாசம் இல்லையே. கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்க கடவுது. இன்னைக்கு ஜனங்கள் ஆடுகள்னு சொல்லியிருக்கிறார். அது நல்லதோ கெட்டதோ, அப்பா அங்கே அற்புதம் நடக்கான், கம்ப்ளீட்டாக அங்கே சாஞ்சிருவாங்க. கடைசியில் அங்கே போய் பார்த்தா ஒன்றும் கிடையாது. பாருங்க, இன்னைக்கு பெரிய பெரிய லட்சக்கணக்கான ஜனங்கள் தேவையில்லாத வழிபாடுகள். பாருங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் தேவையில்லாத வழிபாடுகள் மட்டுமில்லை, புத்தி இல்லாத ஒரு ஆராதனை. பாருங்கள், பலன் அளிக்காத. பாருங்கள், எவ்வளோதான் விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் கொஞ்சமாவது பலன் கிடைச்சா தானே ஆசீர்வாதம் இருக்கும். அப்படியே பலன் கிடைச்சாலும் அவர் சொல்கிறாரு உபாகமத்தில், உன்னை சோதித்து அறிவதற்குன்னு சொல்கிறாரு. எவ்வளோ தெளிவான விளக்கம் பாருங்கள். நம்ம அதை அடிக்கடி பார்க்குறோம். உபாகமம் 13 நினைக்கேன். தெளிவாக போட்டிருக்கு. இன்றைக்கி நிறைய ஜனங்களுக்கு அது தெரிய மாட்டுக்கு. வாசிக்கலாமல் அந்த ஒரு வசனம் கண்டிப்பாக வாசிக்கணும். இன்றைக்கி நிறைய ஜனங்களுக்கு அதை மேற்கோள் காட்டி சொல்லிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு புரியும். பாருங்கள், அதை நான் நோட் பண்ணவே இல்லை, ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளமும் உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களான்னு போட்டிருக்கு. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார், டெஸ்ட் பண்ணுறார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக போட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ கவனமாக இருக்க சொல்கிறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.
ஆமாம், ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 18, 19 வாசிக்கலாமா? பாருங்க. சரி, அடுத்தால பாருங்க. ஆமாம், நம்ம பரிசுத்த ஆவியானவர் கைவிடாத நேசர்னு போட்டுக்கு. ஆமாம், நம்ம பரிசுத்த ஆவியானவர் கைவிடாத நேசர் ஆபகுக்கு 3ஆம் அதிகாரத்தில் போட்டுக்கு. வாசிப்போமா? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும். அதனால ஒரு பாடல் இருக்கோ, அத்திமரம்னு. நம்ம பெர்க்மான்ஸ் பாடலான்னு தெரியல, அழகாக பாடுவார். ஆமாம், பெர்க்மான்ஸ் தான் நினைக்கிறேன். ஆமாம், அல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், ஆமேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய பாருங்க, நம் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவரின் கால்களை மான் கால்களைப் போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். பாருங்க, அழகாக போட்டுக்கு வருங்க. அல்லேலூயா. எவ்வளவு பாடுகள் வந்தாலும், பலவீனங்கள் மத்தியிலும் நம்மை அப்படி அரவணைக்கிற தேவன். அல்லேலூயா. பாடுகளாக இருக்கே, பலவீனங்களாக இருக்கே பாஸ்டர், நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே, நான் நினச்சது நடக்க மாட்டேக்கே. ஆமாம், எவ்வளவு தான் பணம் வந்தாலும் அம்போன்னு போயிடுது, சமாதானம் இல்லையே. ஆமாம், எங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்க மாட்டேக்கே, தரித்திரங்கள் போக மாட்டேக்கேன்னு சொல்லி நம்ம அப்படி சொல்லவே அது சொல்கிறதே கூடாது. ஆமாம், அப்படி சொல்கிறது ஆமாம், பிசாசு அழகாக கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கும். சரி, நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை நடத்துவார். நிச்சயமாக நம்ம தரித்திரங்கள் மாறும். நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு அற்புதம் நடத்துவார் அங்கிற ஒரு விசுவாசம் உள்ள, ஒரு தாகமுள்ள ஒரு வார்த்தைகள் நம்ம வந்துக்கிட்டே இருக்கணும். அதான் கிருபையுள்ள வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள். அதான் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென், அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள், பெற்றுக்கொள்வோம்ங்கிற ஒரு ஆத்தும தாகம் வேண்டும். அல்லேலூயா. சரி, அடுத்தால பாருங்க, நம்ம பரிசுத்த ஆவியானவர் விட்டு பின் வாங்கவே கூடாதான். செப்பனியா 1ஆம் அதிகாரத்தில் போட்டுக்கு. ஆமாம், செப்பனியா 1ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை. வீடுகளின் மேல் வானசேனையை பணிகிறவர்களையும், கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்ஹாமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும், கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறவர்களையும், கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன் சொல்றார். கர்த்தராகிய பாருங்க, நம் கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். கர்த்தருடைய நாள் சமீபத்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறுதேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேங்கிறாரு. ஒரு ஆளும் தப்ப முடியாது. என்னடா அவன் பாவத்துக்கு மேலே பாவம் செய்கிறான், தண்ணி அடிக்கிறான், தப்பாக போகிறான், குடும்பம் நல்லா இருக்கே, அவன் ஒரு பெரிய ஒரு தப்பான ஆள் இல்லை. அதான் சொல்கிறார், அவன் வீட்டில் எல்லாம் நல்லா நடக்கும், ஆனாலும் கன பொழுதில் அவர்கள் பாதாளத்தில் இறங்குவார்னு சொல்லி யோபு மூலமாக சொல்லியிருக்கிறாரு. மலியா தீர்க்க தரிசி மூலமாக சொல்லியிருக்கிறாரு. தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அடுத்தவங்களே நாம் பார்க்கக்கூடாது. நமக்கும் நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கும் தான் உடன்படிக்கை. நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள உடன்படிக்கை. நிச்சயமாக அது நிறைவேறும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, செப்பனியாவில் எவ்வளோ அழகாக போட்டு பாருங்க. ஆமாம், 5 முதல் 10 வரை பாருங்க. அது மட்டுமா, வாசல் படியை தாண்டி
கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமான்களின் வீடுகளை நிரப்புகிற யாவரையும் அந்நாளிலே தண்டிப்பேன். அந்நாளிலே மீன் வாசலில் இருந்து கூக்குரலும், பாருங்க, அதாவது கூக்குரலின் சத்தமும் நகரத்தின் 2ஆம் பாகத்திலிருந்து அலறுதலும் மேடுகளில் இருந்து மகா சங்காரத்தின் இரைச்சலும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு தான் நம்ம பயப்படணும், பிசாசுகளுக்கு பயப்படக்கூடாது. அது தொட முடியாது. ஆமாம், நம்ம அவருக்குள்ளால் மனதார முழு திருப்தியாக இருக்கும் பொழுது அவர் பார்த்துக்கிடுவார். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், உம்முடைய சித்தத்தின்படி நிறைவேறட்டும். ஆனால் நீங்கள் சொல்லி எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் தலையிட்டு பாருங்கள், சிக்னேச்சர் போட்டு பாருங்கள், தீர்மானம் பண்ணி பாருங்கள், அது 100க்கு 100 கரெக்டாக இருக்கும். ஐயா, எத்தனை குடும்பங்களை சாட்சி சொல்லலாம். இன்றைக்கி பாருங்கள், பெரிய பெரிய ஒரு சில கம்பெனிகள் இருக்குது, அவங்கெல்லாம் கரெக்டாக, ஆமாம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க தலைமுறையாய். காரணம் அவங்களுக்குள்ளால் இருக்கிற அந்த விசுவாசம். சும்மா லட்சக்கணக்கான ஃபோட்டோக்கள் வச்சு மாலை போட்டு விழுந்து சாம்பிராணி போடவும் சூடம் கொளுத்தவும் அது அவருக்கு தேவையில்லாத ஒரு பிரியமில்லாத காரியம். வசனங்களை வைத்து அந்த வசனங்களுக்கு நாம் பயந்து அந்த வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து முழு மனதோடு நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாக நம்மை கண்டிப்பாக அவர் பாதுகாப்பார். ஏமேன், அல்லேலூயா, ஏமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மீண்டுமாக மகிமை உண்டாகட்டும். அப்புறம் நம்ம பரிசுத்த ஆவியானவர் தந்த உயிருள்ள வசனங்களை அசட்டை பண்ணக்கூடாதாம். அது செப்பனியால் தான் போட்டிருக்கு. செப்பனியா 1ஆம் அதிகாரம் ஒரு 6 வசனத்தில் போட்டிருக்கு. வாசிக்கலாமா? செப்பனியா 1:6 முதல் 18 வரை. எப்பா, பாருங்க என்ன போட்டு பாருங்க. மக்தேசின் குடிகளே அலருங்கள், வர்த்தகர் எல்லோரும் சங்காரமானார்கள், காசுக்காரர் யாவரும் வெட்டுண்டு போனார்கள். அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்வதுமில்லை தீமை செய்வதுமில்லை என்று தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன்னு சொல்றார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, என்ன பாஸ்டர் பிரேயர் சர்ச்சுக்கு போய் நம்ம என்னத்தை கண்டோம்? ஆமாம், வீட்டில் ப்ரேயர் பண்ணி நம்ம என்னத்தை கண்டோம்? ஆனால் அடுத்தவங்களையும் உதாரணம் காட்டி அவா இப்படி இருக்கா, இவன் இப்படி இருக்கான், ஆனால் ஒரு நக்கல் கேலி கலந்த ஒரு அடையாளமாக பேசுவாங்க. அதுக்கு தான் போட்டிருக்காரு பாருங்கள், இவ்வளோ தெளிவாக போட்டிருக்கு பாருங்கள். இன்றைக்கி அவர் நேத்தா போட்டிருக்கு, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு போதிக்கப்பட்டுள்ளது. முன்னோர்கள் வாசித்தாங்க, இப்போ நம்ம வாசிச்சுட்ருக்குறோம். கர்த்தருக்கு சித்தமான இனி நமக்கு பின்வரும் சந்தைகள் நிச்சயமாக அதை வாசிப்பாங்க. அந்த வசனங்களை வாசித்து பயந்தால் தான் பாதுகாப்பு கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். பாருங்கள், கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன். அவருடைய ஆஸ்திகளை அவர்களுடைய ஆஸ்தி கொள்ளையாகும், அவர்களுடைய வீடுகள் பாழாய் போகும். அவர்கள் வீடுகளை கட்டியும் அவைகளில் குடியிருக்க மாட்டார்கள். அவர்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டியும் அவைகளின் பலரசத்தை குடிப்பதும் இல்லை. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபத்திருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நிலைமை பாருங்க, ஊரடங்கு, கொரோனாங்கிற கொடூர பிசாசுகள் மத்தியில் இன்னைக்கு சிக்கி தவிக்கிறது அப்புறாணி ஜனங்கள் தான். வசதியானவங்க கூடுமாறும் தப்பிடுவாங்க, இருக்கிற காசை வச்சு எப்படியாவது மெயின்டைன் பண்ணிடுவாங்க. இல்லாதவங்க நடுத்தர வாசிகள் என்ன செய்ய முடியும்? நடுத்தர வாசிகள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? வேலைக்கு போக முடியாது, ஃபேமிலியை காப்பாற்றணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பீஸ் கட்டணும். பாருங்கள், இன்னும் எவ்வளோ இதர செலவுகள் பாருங்கள். அதான் தெளிவாகப்பட்டிருக்கிறார், கவனமாக இருங்கிறார். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபத்திருக்கிறது, அது கிட்டி சேர்த்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான் போட்டிருக்கு. அது உக்கிரகத்தின் நாள். 1
அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள். பாருங்க, அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். பாருங்க, அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியை போல் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரகத்தினாலே அவர்கள் வெள்ளியும், பாருங்க, அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசம் எல்லாம் அழியும், தேசத்தின் குடிகளை எல்லாம் சடிதியாய் நிர்மூலம் பண்ணுவார்னு போட்டு. அல்லேலூயா. அதனால பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னாரோ அதான் ஏன் நடக்கும், அதான் நடக்கும். அவருக்கு தான் நாம கீழ்ப்படியணும், அவருடைய வசனங்களுக்கு பயப்படணும், கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி தான் நம்ம பரிசுத்த ஆவியானவர் தந்த உயிருள்ள வசனங்களை நாம் மறக்கக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. கடைசியாய் ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாமா? செப்பனியா 3ஆம் அதிகாரம் ஒரு 5 வசனம். ஆமாம், செப்பனியா 3. பாருங்க, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். அல்லேலூயா. த நேம் ஆஃப் த ஜீசஸ். ஆமென். அல்லேலூயா. அப்படி சொல்லலாமா? அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாது என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாது என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அல்லேலூயா. உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அதான் சொல்றார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாகவே முடிவு உண்டு. அப்படிதான் போட்டிருக்கு. இமை பொழுது உன்னை நான் கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் மீண்டும் நான் உன்னை அரவணைத்துக் கொள்வேங்கிறார். கொஞ்ச கால பாடுகள் நிச்சயமா அவருக்கு தெரியும். கொஞ்ச கால பாடுகள். கடைசி எப்படி முடிக்கிறார் பாருங்க. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே ஆக கிடவது. த நேம் ஆஃப் த ஜீசஸ். ஆமென். ஜெபிக்கலாமா? ஜெபம். மகா இரக்கமுள்ள பிரபுவே, எச்சரிக்கைங்கிற தலைப்பில் இந்த பூமியில் நாங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும்? நான் பரிசுத்தர், ஆதலால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி எங்களுக்காக இரத்தம் சிந்தினவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக முள்முடி சுமந்தவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக சிலுவை பாடுகளை சகித்தவரே ஸ்தோத்திரம். இன்னைக்கு பூரா உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாயின்னு சொன்ன உம்முடைய வசனங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளட்டும். நானே உன் பரிகாரி. ஆமென். ஸ்தோத்திரம். நானே உன் பரிகாரியான கர்த்தர். எங்களை அரவணைத்துக் கொள்ளும் சுவாமி, எங்களை பலப்படுத்தும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அதே போல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் வல்லமையுள்ள நல்ல திரு நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பரமபிதாவே. ஆமென்.
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா நம்மை அரவணைப்பார், பாதுகாப்பார், விடுவிப்பார், விடுதலை பண்ணுவார், சுகம் தருவார், பலன் தருவார், சமாதானத்தை தருவார், நிம்மதியை தருவாருங்கிற விசுவாசம் நமக்குள்ளால இருந்தாலே போதும். எல்லாம் சொல்லிட்டு இந்த நேம் ஆஃப் த ஜீசஸ் ஆமேன் சொல்லி பாருங்க. மீட்பர் இயேசுவின் வல்லமையுள்ள திரு நாமத்தில் பிதாவே ஆமேன்னு சொல்லி பாருங்க. நிச்சயமாக அது பரலோகத்தில் பேசப்படும், கேட்கப்படும். நிச்சயமாக அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானா மீண்டுமாக நம்ம சந்திக்கலாம். ஜெபம் பண்ணுங்க, தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவை நிறைய பேருக்கு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு, ரிலேஷன் சர்க்கிளுக்கு அனுப்புங்க. தேவன் தாமே நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வேதம் வாசிங்க. இரவும் பகலும் உமது வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஊரடங்கு காலகட்டத்தில் இப்போ கொஞ்சம் தளர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் கூட பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் முதன்மையான இடங்களை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நாம் பாதுகாக்கப்படுவோம். நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென்.